வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் லெஃப்ட் ஓவர் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3 இட்லி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஓரளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பங்கு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது கூடவே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறதையும் வெங்காயம் வதக்கும் போது காமிக்கிறேன். வெங்காயமும் பொட்டுக்கடலையும் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் இந்த மசாலாவில் பெரட்டும் போது கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றுவோம். அதனால் தண்ணி ஊற்றி அரைக்கிறதால ஒரு தப்பும் கிடையாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இட்லியை நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நெய் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க இட்லியை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பெரியவங்கலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. இட்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி உப்புமா செய்வோம்ல, அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க போர் அடிக்காமல். தேங்காய்லாம் அரைச்சோம்ல, அது கூடவே உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டெல்லாம் தனியாக இருக்குன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சேர்த்து அது ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம்லாம் ஓரளவுக்கு சாஃப்டாகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முக்கியமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக புளி தண்ணி இந்த டைமில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இட்லி புளிப்பாக தானே இருக்கும். எதுக்கு புளி தண்ணிலாம் ஊற்றணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த புளி தண்ணி ஊற்றுறது தான் அந்த ரெசிபிக்கு ஹைலைட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மசாலா பொடிலாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இட்லி கூட நல்லா கோட்டாகி வரணும். இது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு முறை ட்ரையாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கோட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. அதுவே போதுமான அளவாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை கருவேப்பிலெல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை அதெல்லாம் நல்லா வதக்கி தானே சேர்த்துருக்கோம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வீணாகும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இன்றைக்கி நார்மல் இட்லி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுவே ஆந்திரா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு நம்ம இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டு அதை க்யூபாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் கோட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இட்லி சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் நெய் வேணும்னாலும் சேர்த்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பி பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் கொடுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை லெஃப்ட் ஓவரில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த புளியோட டேஸ்ட்டு மசாலாவோட டேஸ்ட்லாம் வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.